அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன விலாகுன்னா, காலையில் மார்னிங் விலாக் தான் பார்க்குறோம். குட்டி விலாக் தான். வாங்க, காலையில் அரிசி ஊற வச்சுட்டேன். இப்போ உலையும் போட்டுட்டேன். இன்றைக்கி தைப்பூசம், அதனால் சாம்பார் தான் வைக்கிறேன். காலையிலே சிறுபருப்பு போட்ட சாம்பார் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் சாம்பார் பிடிக்க மாட்டேன், அதனால தான் கொஞ்சமாக செய்கிறேன். நிறைய செஞ்சால் வேஸ்ட்டாக போகுது. இப்போ உலை போட்டுட்டேன். பக்கத்தில் காஃபி போடுறதுக்கு பால் சுட வச்சுன்னுக்கிறேன். காஃபி குடிச்சிட்டு நம்ம வேலை ஆரம்பிச்சிடலாம். தண்ணி காலியாச்சு, தண்ணி போட்டுடலாம் வாங்க. சிறுபருப்பு நல்லா கழுவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சம் சீரகம், பூண்டு வச்சுருக்கிறேன். வாங்க, என்னென்ன காய்கறி போடுறேன்னா, இன்றைக்கி சிம்பிளாக முருங்கைக்காய், கேரட் தான் போடுறேன். பெருசாக எதுவும் செய்யலை. தேவையான தக்காளி, வெங்காயம் எடுத்துக்கிட்டால் வாங்க கட் பண்ணி போட்டுடலாம். உலை கொதிச்சிடுச்சு, கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுடலாம். உலை கொதிச்சிருக்கும் போதே கேஸ் காலியாகிடுச்சு. நல்ல வேலை கேஸ் புக் பண்ணி வச்சுருந்தேன். அவரை மாற்ற சொல்ல போகிறேன். கேஸ் போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ தேவையான பொருட்கள் போட்டுட்டேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், சீரகம் போட்டுட்டேன். வாங்க க்ளோஸ் பண்ணிடலாம். நீ கதம்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். என்னென்ன காய் பார்த்தரலாம். அவரைக்காய், நூக்கல், கேரட்டு, முருங்கைக்காய் போட்டு தான் வைக்க போகிறேன். நல்லா வாசனையாக இருக்கும், கலர்ஃபுல்லாகுது பாருங்கள் காய்கறிங்களை. தேவையான கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிட்டேன். நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. இது ஒரு விலாக் போட்டலாம் பொழுது. வாங்க, விசில் வர ஆரம்பிச்சிச்சு. 3 விசில் விட்டால் போதும். சிறுபருப்பு ரொம்ப குழஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது சாம்பார். அதுக்கேற்ற மாதிரி பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய்கறியெல்லாம் போட்டு நல்லா வெந்துடுச்சு. நல்லா ரெடி ஆகிடுச்சு சாம்பார். நல்லா கம்ம சாம்பார் தான், வாசனையாக பாருங்கள். தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலை ஆரம்பிச்சிடலாம். வேலை கொஞ்சம் கம்மி, லீவுனால எல்லாம் தூங்குறாங்க. சாம்பார் வேலை முடிச்சு நான் காஃபி போட்டு வெளியே உக்காந்துட்டேன். இயற்கையோட ஒரு காஃபி வாங்க குடிக்கலாம். பாருங்கள், காலையிலே சூரிய ஒளி நம்ம தென்னை மரத்தில் எப்படி அடிக்குது பாருங்கள். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறமேட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டுடுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இது மாதிரி அழகாக பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அது இயற்கையோட அழகாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு இயற்கையை ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பாப்பாங்களே ஏந்துட்டாங்க. அவங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணணும். வாங்க இட்லி ஊற்றிடலாம். தோசை ஊற்றினா நிறைய ஆயில் ஊற்றுறதாகுது. இட்லினா ஆவியில் வெந்தது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இட்லி ஊற்றி வச்சுட்டேன். நான் ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணுறேன், அலுமினியத்தில் யூஸ் பண்ணுறேன். ஸ்டீல் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுனாங்க, அதனால் யூஸ் பண்ணுறேன். வாங்க க்ளோஸ் பண்ணிடலாம். இட்லி வெந்துச்சு, எடுத்துகிட்டேன். 3 அடுக்கு தான். வாங்க, சூட இட்லி எப்படி ஆவி பறக்குது பாருங்கள். இட்லி சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இட்லி எடுத்துட்டேன். 4 இட்லி. சாம்பார் தான் வடிவெடுக்கிற மாதிரி 4 வகை இட்லி, 4 வகை சட்னி, அது மாதிரி தான். நல்லா சுட இருக்குது. இப்போ சாம்பாரை ஊற்றி குழந்தைங்க கொடுத்துடலாம். எல்லாம் பசியில் இருக்கிறாங்க, அதனால் பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க. அவங்க ஊற்றி கொடுத்துட்டா எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க. நம்மளோட கலர்ஃபுல்லான சாம்பார் தான், கம்ம சாம்பார் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாப்பா கிட்ட கொடுத்துடலாம். குரல் கொடுக்காத. பாப்பா சாப்பிட்டு ஏன்னா நான் பேச போகிறேன். பாப்பா சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறா. சின்ன பாப்பா என்ன சொல்கிறா பாப்பா, அவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்கிறா. ஒரே சந்தோஷம்தான். அப்படியே டிஃபனுக்கு உளுந்து ஊற வச்சுட்டேன், அரிசி ஊற வச்சுட்டேன். இப்போ ஊற வச்சுட்டா மதியானத்துக்குள்ளே அரைச்சிடுவேன். உளுந்தை நல்லா கழுவி மூடி வச்சுட்டேன். அடுத்தது அரிசி ஊற வச்சுக்கிறேன். இப்போ தான் அரிசி பிடிச்சி போட்டு வச்சுக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி நம்ம கழுவி எடுத்து வச்சிட வேண்டியது தான். வாங்க, டைம் பார்த்தீங்கன்னா 10:05 ஆகுது. இனிமேட்டு தான் நான் சாப்பிடணும். இதாங்க காலையில் ரொட்டீன் விலாகு. இந்த 10:10க்குள்ளே இவ்வளோ வேலை செஞ்சு முடிச்சிட்டேன். இனிமேட்டு தான் நான் சாப்பிட்ணும். வாங்க சாப்பிடலாம். டைம் ஆச்சு. நான் இப்போ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் நெக்ஸ்ட் வேலை ஆரம்பிச்சிடுவேன். 10:10க்குள்ளே இவ்வளோ வேலை முடிச்சிடுறேன். காலையிலேருந்து என்னோடய ரொட்டீன் விலாகு தான். இது சின்ன விலாகு தான், இருந்தாலும் இதுக்கு எவ்வளோ வேணும் கேட்டு நான் வேலை செய்கிறேன்னு எனக்கு தெரியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனல்